ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே ஆட்டுக்குட்டியாவுடைய சத்தத்தை கேட்பதற்காக ஆட்டுக்குட்டியாவுடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு தாயினும் மேலான ஒரு அன்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாயினும் மேலான ஒரு அன்பை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு அருமையான கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு அருமையான குட்டி தம்பி ஒரு தாய் கோழியையும் கொஞ்சம் குஞ்சு கோழிகளையும் அவன் அன்போடு வளர்த்து வந்தான். பள்ளி முடிந்து வெகு நேரம் அந்த கோழிகளோடு தன் நேரத்தை செலவிடுவான். பள்ளி முடிந்து வந்ததற்கு பிற்பாடு அவன் அந்த கோழிகளுக்கு தீவனம் கொடுப்பதும் அதற்கு தண்ணீர் வைப்பதும் அந்த குஞ்சுகள் அந்த தாய் கோழியை சுற்றி மேய்வதையும் கண்டு அவன் மிகுந்த சந்தோஷப்படுவான். அதற்கென்று சொல்லி தன் வீட்டிற்கு அருகாமையில் அழகான ஒரு கூண்டு செய்து வைத்திருந்தான். ஒரு நாள் அவருடைய பெற்றோர் வயலுக்கு வேலைக்கு சென்று விட்டார்கள். இவனும் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டான். மாலை நேரம் அவன் வீடு திரும்பும் போது அவனை வீட்டை சுற்றிலும் அந்த ஊரார் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். வேகமாய் வீட்டிற்கு ஓடி வந்தான். அவனுடைய வீட்டின் ஒரு பகுதி முற்றிலுமாய் எரிந்து அது அந்த கோழி கூண்டிலையும் தீ பற்றி இருந்தது. மக்கள் ஆங்காங்கே தண்ணீர் மணல் கொண்டு வந்து அந்த தீயை அணைத்து வைத்திருந்தார்கள். அந்த கோழி கூண்டு பாதி எரிந்தும் பாதி எரியாமலும் அப்படி காணப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆனாலும் மிகுந்த வேதனையோடு அந்த கோழி கூண்டுக்கு நேரே ஓடினான். அங்கே அந்த தாய் கோழியானது பாதி எரிந்தும் பாதி எரியாமலும் அப்படியே அமர்ந்திருந்தது. அவன் தன் கரத்தை நீட்டி அந்த தாய் கோழியை சற்று தள்ளி பார்த்தபோது அது தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் பத்திரமாக தன் ரெக்கைக்குள்ளே வைத்து அந்த தீ கோழி குஞ்சுகள் மேல் பட்டுவிடக் கூடாது என்பதற்கு தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த குஞ்சுகளின் மேல் அமர்ந்து தன் ஜீவனை கொடுத்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றின சம்பவம் அந்த ஊராரை ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கினது. பரிசுத்த வேதாகமத்திலும் கூட ஆண்டவருடைய அன்பு தாயின் அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பாக காணப்படுகிறது. தேவனால் படைக்கப்பட்ட மனிதனை தீட்டுப்படுத்த, தேவனால் படைக்கப்பட்ட மனிதனை வீழ்த்துவதற்காக பிசாசு பல கோணங்களிலே அவன் திட்டமிடுகிறான். பல கோணங்களிலே அவன் தேவனுடைய ஜனத்தை அழிக்கும்படி அவன் முற்படுகிறான். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண கோழி தன் ஜீவனை கொடுத்து தன் குஞ்சுகளை பாதுகாப்பது உண்மை என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர், உங்களையும் என்னையும் தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தவர், உங்களுக்காக எனக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினவர், கசையடிகளை ஏற்றுக்கொண்டவர், அவமானங்களை ஏற்றுக்கொண்டவர், நிந்தைகளை ஏற்றுக்கொண்டவர், உங்களையும் என்னையும் மறந்து போவாரோ? தாய் என்னை மறந்து விட்டார்கள், தகப்பன் என்னை மறந்து விட்டார்கள் என்ற நிலைமையில் இருக்கிற தகப்பனை, தாயை, சகோதரனை, சகோதரியே, தாயிலும் மேலான ஒரு அன்பு ஆண்டவருடைய அன்பு. இந்த நாளில் உங்களுக்கு அந்த அன்பு வேண்டுமா? என்னோடு சேர்ந்து கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள்.
ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த அன்பை தருவார். என்று சொன்னால் வேற எந்த ஒரு அன்பும் அவருடைய அன்புக்கு நிகரான ஒரு அன்பு அல்ல. கணவனுடைய அன்பு அல்ல, மனைவியினுடைய அன்பு அல்ல, மகனுடைய அன்பு அல்ல, மகளுடைய அன்பு அல்ல, தன்னுடைய மேல் அதிகாரியுடைய அன்பு அல்ல, உறவினுடைய அன்பு அல்ல. எல்லா அன்பை காட்டிலும் ஒரு மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. இன்றைக்கு அந்த அன்பு உங்களுக்கு வேண்டுமா? என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஒரு சாதாரணமான கோழி தன் ஜீவனை கொடுத்து குஞ்சுகளை பத்திரமாய் பாதுகாத்த அந்த நிகழ்வு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துமானால், உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய சாயலிலும் உம்முடைய ரூபத்திலும் படைக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீர் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயிலும் மேலான ஒரு அன்புக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உண்மையாகவே தாயின் அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பு அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் வரும்போது அந்த அன்பை நீங்கள் உணர முடியும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமானால் மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு அவைகளை தெரிவிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.